ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தை சேர்ந்த யூடியூபர் ராகுல் டிக்கி சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அவரது ஆதரவாளர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் பாமியார் வீட்டிற்கு சென்றிருந்த தனது மனைவியை பொங்கல் முடிந்து அழைத்து வர சென்றபோது சாலையோர தடுப்பில் மோதிய ராகுல் விபத்தில் சிக்கினார். அதிவேகமாக சென்றதால் இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பில் மோதியதாக கூறப்படுகிறது. இதில் சம்பவத்தின் போது ராகுல் ஹெல்மெட் அணியாததால் தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அதேபோல் கையிலும் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. ராகுலின் இந்த அகால மரணம் கருங்கல்பாளையம் பகுதியையும் சரி அவரது ஃபாலோவர்ஸ்களையும் சரி பெரும் சோகத்தில் மூழ்கடித்துள்ளது. ஆம், 1.5 வருடங்களுக்கு முன்பாக தனக்கு பிடித்த பெண்ணை கரம் பிடித்துள்ளார். வெள்ளித்திரையில் சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு யூடியூப், இன்ஸ்டா ரீல்ஸ் மூலம் பலரையும் சிரிக்க வைத்த ராகுல் சாலை விபத்தில் உயிரிழந்தது சக யூடியூபர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில்தான் மகனின் மரணத்திற்கு பிறகு உருக்கமாக ஊடகத்திடம் பேசிய அவரது பெற்றோர், என்ன அவசரமாக இருந்தாலும் இருசக்கர வாகனத்தில் வேகமாக செல்லாதீர்கள், பாதுகாப்பாக செல்லுங்கள், எங்கள் மகனில்லாமல் என்ன செய்ய போகிறோம் என்றே தெரியவில்லை என்று கண்ணீரோடு பேசியுள்ளனர். விபத்தில் ஹெல்மெட் அணியாதது, அதிவேகமாக சென்றது போன்ற காரணிகள் உயிர் போக காரணமாக இருந்துள்ளன. இந்த நிலையில்தான் ராகுல் சென்ற பைக்கின் இன்சூரன்ஸும் கடந்த டிசம்பர் 11ஆம் தேதியோடு காலாவதியாகியுள்ளது. இப்படி நடந்தவை எல்லாமுமே ராகுலுக்கும் அவரது குடும்பத்திற்கும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளன. ராகுலின் மரணம் பலரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள அதே நேரத்தில் சாலையில் பயணம் செய்யும் போது உரிய ஆவணங்களோடும் பாதுகாப்பாகவும் பயணம் செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் சம்பவமாகவும் மாறியுள்ளது.